வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமும் பேராசை ஒழித்த நிறைமனமும் சேரும்போது அமைதி நிலவும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நடைமுறை வழிகளிலே செயல்களாட்டி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாள்காட்டி வரிகள்ல சாமிஜி என்ன சொல்றாங்க? சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமும் பேராசை ஒழித்த நிறைமனமும் என்று இந்த 4 விளக்கங்களை நமக்கு சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. சிக்கனம்: கணவன் மனைவி இருவரும் குடும்பத்துல தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக பயன்படுத்தி கொண்டு எப்படி நம்முடைய கணவன் மனைவிக்கு உதவி பண்ண முடியும், குடும்பத்தாருக்கு உதவி பண்ண முடியும் என்ற அந்த ஒரு சிக்கனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழும்போது அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் நிறைவு செய்யலாம். அதே போல மனைவி கூட்டல் இன்பம் குடும்பம் என்று சாமிஜி சொல்லுவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய உடல்நலம் வேண்டும், மன அமைதி வேண்டும், செல்வ வளம் வேண்டும். எல்லா நலன்களும் பெற்று அவங்க வாழும்போது அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி இருவர்ல யார் அதிகமாக அவங்க சிக்கனமாக வாழ்ந்து விட்டு கொடுத்து மற்றவர்களுக்காக வாழ்றாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் என்று சாமிஜி சொல்லுவாங்க. அதே போல சிந்தனை: குடும்பத்துல பொருள் ஈட்டல், காத்தல், அனுபவித்தல், பிறருக்கு ஈண்டு வாழ்தல், சேமித்தல் என்ற இந்த 5ஐயும் சிறப்பாக நாம கடைபிடித்து வாழணும். பொருள் ஈட்டல்: வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது, இதை உணர்வீர் என்று சாமிஜி சொல்லுவாங்க. குடும்பத்துல நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை போன்று நாம ஒரு மடங்கு தேவை இருந்ததுன்னா, ஒரு 10 மடங்கு வருமானம் வரக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா அங்கு எந்த விதமான ஒரு பொருளாதார சிரமமும் ஏற்படாது. அப்பதே போல சம்பாதிக்கிறது அப்படியே செலவானாலும் எதிர்காலத்துல அவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். அப்போ வருவாயில குறைந்தது ஒரு 3-4% அளவுக்கு நாம செலவு செய்து மீதியை சேமிப்பு செய்து வைத்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய ஃபியூச்சருக்கு தேவையான இந்த உறவு முறையில் செய்யக்கூடியது. அதே போல சேமிப்பு, நம்ம எதிர்கால குழந்தைகளுடைய படிப்பு, இவைகளை எல்லாம் நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அதே நம்ம ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னா எதிர்காலத்துல நாம ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதே போல சீர்திருத்தம்: சடங்கு சம்பிரதாயங்கள்ல நாம தேவையற்றவைகளை நாம நீக்கிக் கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, செலவினங்களை குறைத்து கொண்டே வந்தோம் என்று சொன்னா நாம சேமிப்பு அதிகமாகும். சடங்கு சம்பிரதாயங்கள்ல சீர்திருத்தம் இல்லாம தொடர்ந்து நாம அந்த ஆதிகாலம் தொட்டு பயன்படுத்தி கொண்டிருந்த அவ்வளவையும் அப்படியே பயன்படுத்தி வாழும்போது நாம எதிர்காலத்துக்கு உண்டான அந்த சேமிப்பு குறையும். அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்காது. ஒரு குடும்பத்துல 4 பையனுங்க அப்பாவோட உதவியா மற்ற பெரிய பையனுங்க 3 பேரும் உதவி செய்யறான். கடைசி பையன் படிப்பு சரியா வரல. அந்த குடும்பத்துல 365 நாள் என்ன சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கோ, அந்த விழாக்கள் இருக்கோ, இதை எல்லாமே அவங்க 4 பேர் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய காசு சிறப்பாக அந்த எல்லா விசேஷங்களையும் அவன் செய்து கொண்டே வந்துட்டான். தொழில சரியா கத்துக்கல, படிப்பு சரியா இல்லை. எல்லாருக்கும் திருமணமாச்சு. கடைசி அந்த பையனுக்கு திருமணமாச்சு. குடும்பத்தை பார்த்து ஒரு பெரிய குடும்பம், எல்லாரும் நல்லா சிறப்பாக தொழில் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணை வச்சிருக்கவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பையன் 365 நாளும்
அவங்க வீட்டுல இருந்து என்ன செஞ்சானோ அதையே தொடர்ந்து செஞ்சு கடைசியில வறுமை நிலைக்கு வந்துட்டான். அதே போல பேராசை. திருக்கோவிலூர்ல ஒரு பாய் இருந்தாரு. அவருக்கு 4 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தை வயசுக்கு வந்துருச்சு, இன்னும் 2 வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு. அப்போ வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு அனுப்புறாங்க. அந்த அம்மா பேங்க்ல மட்டும் இருக்கட்டும்மா, நீ அதை வேற எதுவும் செய்யாதேன்னு சொல்லி அந்த அம்மா பேர்ல போட்டு வச்சிருந்தாங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய அந்த லோக்கல்ல உள்ள ஒருத்தர் தந்திரமா அந்த அம்மா கிட்ட வட்டி தரேன், அதிக வட்டி தரேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தையே வாங்கிட்டாங்க. அப்ப அந்த குடும்பம், கணவன் குடும்பத்தை நல்லாக்கணும்னு சொல்லி வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு பொறுப்பு இல்லாம அந்த பேராசையினால அந்த குடும்பம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க. இது போல நாம புரிந்து நம் வாழ்க்கையை வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.